வெல்கம் டு வி நியூஸ். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளா ஒரு கல்யாண ரவா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ரொம்ப லைட்டா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ரவை 1 கப் ரவை எடுத்துருக்கேன். ரவா சூஜி சொல்லுவாங்க. 1 கப் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 1.5 டைம்ஸ் வந்து சுகர் எடுத்துருக்கேன். சீனி சர்க்கரை சொல்லுவாங்க. 1.5 டைம்ஸ் நெய் இவ்வளோ இருக்குது. நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் விடலாம். அப்புறம் தேவைப்பட்டால் விடலாம். அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விடணும். கலர் பவுடர், இது வந்து ரெட் ஒயிட் கலர் பவுடர் காம்பினேஷனு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை இந்த திராட்சை கிஸ்மிஸ் சொல்லுவாங்க. இது தேவையான அளவு போடணும். ஒரு 10 எண்ணெய் போடுறோம். ஈச் 10 போட்டால் நல்லாயிருக்கும். 1 கப் ரவைக்கு நம்ம வந்து 2.5 கப் தண்ணி வைக்க போகிறோம் வேகிறதுக்கு. வாங்க இது சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. மீடியமான ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டு நம்ம நெய் விட்டு அந்த முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துடலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் இந்த முந்திரியை போட்டுறேன். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு சீக்கிரம் கரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். சும்மா ஒரு கோல்டன் கலரில் வந்தால் போதும். ப்ரௌன் ஆகிடுச்சு, நான் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு 10 திராட்சை எடுத்து போட போகிறோம். அதுவும் உடனே சூடாயிரும். அதுவும் லைட்டாக போட்டோன்னு எடுத்துடும். இது ரொம்ப கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் நேரத்தில் இதாயிரும். அந்த சூட்லேயே நான் எடுத்துட்டேன். ஸோ இப்படி வந்திருக்கு, மொத்தமாக இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். பாத்திரம் சூடானோன்னு அந்த நெய் நம்ம அந்த முந்திரி வறுத்த நெய்யை சும்மா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் விட போகிறேன். 100 டேபிள் ஸ்பூன் விட்றேன். 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கு மொத்தம். ஸோ எடுத்து வச்சுக்க 1 கப் ரவை நான் இப்போ வறுக்க போகிறேன். ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு சிம்மில் வச்சு லைட்டாக ரவை கலர் மாறவே இல்லை. நான் ஜஸ்ட்டு வறுக்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் அந்த நெய் வந்து காயிற வரைக்கும் நீங்கள் வறுத்தா போதும். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ வெல்கம் பேக். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ 2.5 மடங்கு தண்ணி வைக்கிறோம். நம்ம இதில் கொஞ்சம் நான் தண்ணியில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். இப்போ கலர் பவுடர் சேர்க்க போகிறோம். எவ்வளோ பவுடர் சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்க்குறேன் நான். ஜஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் போடலாம். ஸோ திரும்ப நான் கலக்கி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சரி, இன்னும் கொஞ்சமாக போடலாம். ஓகே, போதும். லைட்டாக எனக்கு கலர் இருந்தால் போதும். இந்த தண்ணி வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஆனால் எல்லோ கலர் தெரியணும். ஸோ இதுலேயே நான் கொஞ்சம் இந்த முந்திரி திராட்சை வந்து கொஞ்சமாக போட போகிறேன். இதில் ரொம்ப போடல, கொஞ்சமாக. மீதி வந்து மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதுலேயே நான் போட்டுறேன். நான் சொல்ல மறந்துட்டேன். நான் 3 ஏலக்காய் போடணும். 3 ஏலக்காய் சின்னதாக எடுத்துருக்கேன். சின்னதாக 3 ஏலக்காய் போடுறேன். லைட்டாக உடச்சி விட்டுக்கிறேன் நான். தண்ணி கொதிக்குது. இதில் வந்து 3 ஏலக்காய் சின்னதாக எடுத்துருக்கேன். 3 4 நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஏலக்காய் போடுறேன். சில பேர் பொடி பண்ணி போடுவாங்க. நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். ஸோ நல்லா கொதிக்குது. இந்த டைம் நான் ரவை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ரவை அப்படியே போட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டோன்னு எல்லாம் கட்டி பிடிச்சிடும். இது ஒன்லி ரவா தான். ஸோ இன்னொரு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் விட்டு சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்ச், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக. இந்த சுகர் போடும்போது சால்ட் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சால்ட் ஆட் பண்ணோம். அப்போ தான் சுகர் வந்து கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். தூக்கி காமிக்க சொல்லுவாங்க. ஸோ கட்டி பிடிக்காமல் எப்படி வந்திருக்கு பாருங்க. ஸோ ஓரளவு கட்டி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் வத்தினோன்னா சுகர் ஆட் பண்ணுவோம். பாருங்க, ஒரு சின்ன கப்பு தான் போட்டால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க.
ஸோ அதனால் நீங்கள் கம்மியாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கம்மியாக ஒரு 1/2 கப் கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். நல்லா எரியிட்டு இந்த டைமில் என்ன பண்ணுறேன், நான் சுகர் ஆட் பண்ணுறேன். அந்த 1 கப்புக்கு 1.5 கப் சுகர் வச்சுருக்கேன். நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் இதாகும். ஒரே டைமில் போட்டுங்க. அவ்வளோ சுகர் எடையும் அவ்வளோ சுகர் நம்ம போட்டு பார்க்கணும். இதில் மெயினாக வந்து கட்டி பிடிக்காமல் வரணும். அதான் மெயின். பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ 2வது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். நான் இருந்த நெய்யை மீதி நெய் ஆட் பண்ணிடுறேன். இல்லை அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் நெய் ஆட் பண்ண போகிறது இல்லை. இவ்வளோதான். கேசரி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் நெய் எவ்வளோ நாள் ஊற்றலாம், அது உங்களுக்கு இஷ்டம் தான். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, கொஞ்சம் கூட கட்டி பிடிக்கல. எப்படி பாருங்க, கிளாஸ் மாதிரி இருக்கு. இந்த பதத்தில் வரணும். இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற முந்திரி கொஞ்சமாக எடுத்து மேலே போட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.